தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாட்களுக்குள் முதல் கைது அது அரசியலை தாண்டி ஆன்மீகத்திற்கான கைது என்ற அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறார். என்னை பொறுத்தவரை காவல்துறை உயரதிகாரிகள்கிட்ட அன்னைக்கும் சொன்ன, இன்னைக்கு நான் வரும்பொழுதும் சொன்ன, என்னுடைய நோக்கம் நல்லிணக்கம். சனாதன தர்மம் என்பது வெறும் இந்து மதத்தை மட்டும் தூக்கி பிடிக்கக்கூடியது அல்ல. இந்த மண்ணில் இருக்கிற அனைத்து மதங்களையும் மதித்து அரவணைப்பதற்கு பெயர் சனாதன தர்மம். அந்த தர்மத்தை காக்கக்கூடிய நாங்கள் பிற தர்மம் அது எதுவாக இருந்தாலும் அவர்களை நிந்திக்கவோ அவமதிப்பு செய்யவோ மாட்டோம். எங்களை பொறுத்தவரை எல்லோரும் பாரத தாயின் பிள்ளைகள். ஒரு பிள்ளை தவறு செய்தால் அதை திருத்துவதற்கு ஒரு தாய் முயற்சிப்பாலே தவிர அந்த பிள்ளையை சாகடிக்கணும்னு எந்த தாயும் நினைக்க மாட்டான். பாரதிய ஜனதா கட்சியும் அப்படித்தான். எங்களை ஆதரிக்கக்கூடியவர்களை அரவணைக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு எதிர்க்கக்கூடியவர்களும் நாளை பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தாக்கள் என்ற நிலையில் தான் அவர்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதனால காவல்துறை ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு தான் மீண்டும் வந்திருக்கிறேன். அப்ப ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க கஜினி முகமது படையெடுக்கிற மாதிரி படையெடுக்கிறீங்கன்னு. நம்முடைய தர்மத்தை சிதைப்பதற்கு, ஆன்மீகத்தை அழிப்பதற்காக போராடுவதற்கு அவனுக்கு அவ்வளவு துணிவு திரும்ப திரும்ப வருகிறான். அப்ப தர்மத்தை காக்க, நம்முடைய முருகன் மலையின் புனிதத்தை காக்க, என் இந்து தொப்புள் குடி உறவுகளுக்காக குரல் கொடுக்க வேலூர் இப்ராஹிம் மீண்டும் மீண்டும் வருவேன்.